ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தாவே, தகப்பனே, உமக்கு ஜீவன் சுகம் தந்தீரப்பா. எங்களுக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரம். இந்த ஜீவன் உம்முடையது, இந்த பலன் உம்முடையது, இந்த ஆவி உம்முடையது, இந்த ஆத்மா உம்முடையது, இந்த சரீரம் உம்முடையது. ஆண்டவரே, நாங்கள் மண்ணை நினைவுகிறோம். இந்த மண்ணின் வாழ்க்கையில் ஆண்டவரே, விண்ணவராகி உம்முடைய சாயலை நாங்கள் தரித்திருக்கிறோம். உண்மையாய் தொழுது கொள்ள எங்களுக்கு பலனை தாங்க. சுத்த இருதயத்தை கொடுங்க. நிலவரமான உங்களுடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்க. இந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தையாசையாக இருந்து வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம கடந்த காலங்களிலே ஆகமங்கள் 5 நம்ம கடைசி ஆகமம் உபாகமம் வந்து மோசே சொன்னதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் கற்பிக்கிறான், அவன் சொல்லுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அங்கே போகலை, அங்கே இன்னும் கானான் தேசத்துக்கு போகலை, யோர்தானை கடந்து கானானுக்கு போகலை. அதுக்கு முன்னாலே நீங்கள் அந்த நாட்டை சுதந்திரிக்கும் பொழுது, அந்த கானான் தேசத்துக்குள்ளே போகும்பொழுது, அங்கே நீங்கள் வாழும்பொழுது இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று அவன் கற்பித்து கொண்டு வருகிறான். இதில் நம்ம பார்க்கும்போது கடந்த காலங்களிலே நம்ம 21 அதிகாரம் முடிச்சிட்டோம். உபாகமம் வந்து 34 அதிகாரம் இருக்கிறது. அதில் நம்ம 21 அதிகாரம் முடிச்சிட்டோம். ஒரு பிரசங்கத்தில், ஒரு மெசேஜில் ஒரு அதிகாரம் முடிஞ்சிடும். அது 30 வருஷம் 40 வருஷம் முடிஞ்சிடும், 30 நிமிஷத்துக்குள்ளே. எப்படின்னா நம்ம வசனங்களை மட்டும்தான் தியானிக்கும். வசனங்களில் பார்க்கும்போது வசனத்துக்குள் வசனம் இருக்கிறது, சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்கிறது போல் அந்த நம்ம வசனத்துக்குள்ளே வசனம் இருக்குது, அதில் மறைஞ்சிருக்கும். நம்ம அப்போது வசனத்தை படிக்கும்போது அந்த வேதத்தில் உள்ள நம்ம முன்னாலே என்னென்ன சொல்லியிருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய வேதத்தை படிப்பதற்கு நமக்கு ஒரு ஆழமான சத்தியம் நமக்கு தெரிகிறதுக்கு இதெல்லாம் தெரியாது இல்லை. நாங்கள் தான் படித்தது தானே, எங்களுக்கு தெரிஞ்சது தானே, இது எப்படி சொல்லணுமான்னு இல்லை. இது நம்ம வசனத்துக்குள் குறைஞ்சாலும் நம்ம இருதயத்தில் தங்கணும். இருதயத்தில் வேதத்தை தியானிக்கும் பொழுது தான் வசனங்கள் இருதயத்தில் தங்கும். நம்முடைய இருதயத்தில் தங்கணும். சிந்தையில் மூளையில் தங்குறது வந்து அது வெளிப்புறமாக காட்டும். மூளை வந்து ஸ்டாக்கு. நம்மளுடைய சிந்தனைகள் பூரா, வசனங்கள் பூரா மூளையில் ரெக்கார்டாக இருந்தாலும் மவுஸ் வந்து எதுனா இருதயம்தான். இருதயம் தூண்டும் போது தான் நம்ம அங்கே இருதயத்தில் அங்கேருந்து ரெக்கார்டு வரும். இதெல்லாம் அற்புதமான படைப்புகளில் நம்ம மனுஷ பிறவி ஒரு அற்புதமான படைப்பு. ஆண்டவர் தந்திருக்கிற படைப்பில் மனுஷ பிறவி அவரை போல சாயல், அந்த தன்மை நமக்கு கொடுத்துருக்கிறார். கிறிஸ்துவின் சாயல் நமக்கு தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்கிறார் பவுல். அப்படி நினச்சோன்னா நம்மளுடைய சாயல் இருக்குது, அவருடைய குணங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம பதிகிறோம். இப்பொழுது நம்ம உபாகம் முக்கியமானது. இதை நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டு 5 ஆகமும் நம்மளுக்கு தளபாடமாக இருந்தால் தான் வேதத்தில் உள்ளே போகும்பொழுது பவுல் சொன்னது நம்மளுக்கு விளங்கிக்கிடும், யோவான் சொன்னது விளங்கிக்கிடும். அப்படியே நம்ம என்னென்ன சுவிசேஷத்தில் உள்ள சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டை அவர் நிறைய நல்ல முறையாக அவர் தேவன் தான், ஆனாலும் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறதுன்னு சொல்லுவார். அப்போ வந்து அவர் வேதத்தை கற்றுருக்கிறார். நாமும் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும்போது, ஜீவனோடு இருக்கிற நாட்களில் வேதத்தை நல்லா கற்றுக்கணும், வேதத்தை நம்மளை தெரிஞ்சுக்கணும். வெளியில் காட்டாண்டாம், உனக்குள்ளே தான் நம்ம என்ன செய்யணும், தனக்குள்ளே தான் நம்ம என்ன செய்யணும், வளரணும். உலகத்துக்கு வளரனே தேவையில்லை, தனக்குள்ளே வளர்ந்து அதில் வேர்கொள்ள வேண்டும். அதில் நம்ம இப்போ பார்க்கும்பொழுது 22 அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழி தோப்பி போகிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல் இராமல் அதை உன் சகோதரத்துக்கு திருப்பி கொண்டு போக கடவாய். உன் சகோதரன் உனக்கு சவியமாயிராமல் உனக்கு அறிவுமாயிராமல் இருந்தால் நீ அதை உன் வீட்டுக்கு கொண்டு போய் அதை உன் சகோதரனுக்கு தேடிவர் மட்டும் உன்னிடத்தில் வைத்து அவனுக்கு திரும்ப கொடுக்க கடவாய். இப்போ இதில் பார்க்கும்போது எப்படின்னா, உன் சகோதரனுடைய மாடு, இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒன்று நடக்கும்பொழுது ஒரு மாடு இந்த ஆடெல்லாம் தெரியாமல் நம்ம வீட்டுக்கு வந்துட்டுனா நம்ம என்ன செய்யணும், அதில் வச்சிருக்கலாம், யாருக்குள்ளே தெரியாத தட்டி நம்ம வச்சுக்கலாம். திருப்பி அதுக்கு உடையவன் இவர் தான் வந்தபொழுது அவன் மாடுன்னு தெரியும். அது பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் என்ன சொன்னால் இதெல்லாம் ஒரு சின்ன கருத்தாக சொல்கிறாரு. ஆனால் இது எவ்வளோ பெரிய இதெல்லாம் இருக்குது, எல்லாமே இதுக்குள்ளே தான் சத்தியம் அடங்கி இருக்கிறது. எப்படின்னா, நம்ம ஒருத்தனுடைய பொருள், ஒருத்தனுடைய இது நமக்கு வீட்டில் இருக்கும்பொழுது அவன் தேடி வரும்பொழுது அவன்கிட்ட கொடுத்துடணும். அதுதான் தனக்குன்னு வச்சிருக்கக்கூடாது. அப்படி தான் நீ சம்பாத்தியம் பண்ணி அந்த மாடு வாங்கினது இல்லை,
அதனால் என்ன சொன்னால் உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழி தப்பி போகிறதை கண்டாயானால் அது வழி தப்பி போய் எங்கேயாவது போயிடும். அதனால் இது எங்கேயோ போகுதே, அவன் மாடு இல்லை அப்படின்ட்டு பழைய ஏற்பாட்டில் எளிய முறையில் அனுப்பிச்சு அவன் மாடு இல்லை. இப்போ யாரும் இது பண்ணுறது இல்லை, மாடு ஆடு வளர்க்குறது இல்லை. சிலவங்க கிராமத்தில் வளர்ப்பாங்க, இதெல்லாம் அங்கே வளர்க்குறது இல்லை. ஆனாலும் இதை கற்றுக்கிடணும். இதை கற்றுக்கிட்டா இதில் உள்ள மறைபொருளாக இருக்குது சில காரியங்கள்லாம். வழி தப்புரை கண்டாயானால் அதை காணாதவன் போல் இராமல், இது அவன் மாடு தான் நான் போயிட்டு போகுதுன்னு சொல்லக்கூடாது. அதை திருப்பி விடணும், அதை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் பழைய சொல்கிற ஆண்டவர். அதை காணாதவன் போல் இராமல் அதை சகோதரத்துக்கு திருப்பி கொண்டு போகக்கூடாது. அதை நீ காணாமல் இருக்கக்கூடாது. உனக்கு தெரிஞ்ச ஆள்னாலும் ரொம்ப நெருங்கினாலும் ஹாய்னு இருந்துச்சுன்னா அவனை விஷ் பண்ணணும். உபசரிப்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு முந்திக் கொள்ளுங்கிற மாதிரி நமக்கு காணாதவன் போல இருக்கக்கூடாது. காணாதவன் போல செல்லவங்க அப்படியே பார்ப்பாங்க, இவர் தானே தெரியும், மனசுக்குள்ள எல்லாம் தெரியும், ஆனாலும் காணாதவன் போல போவான். எப்படி நடிப்பு ஆகாது. அவனை விஷ் பண்ணணும் அப்படியாவது சொன்னா தான் மன உற்சாகத்தோடு சொல்லும் பொழுது தான் நல்ல மாதிரி விசாரிக்கிறது. காணாதவன் போல் இவர் நான் பார்க்கல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கலாம் போகக்கூடாது. எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி தான் அவளுக்கு ஞாபகம் இருக்கும் பொழுது நம்ம சிந்தனையில் ஆண்டவர் நம்மளுக்கு தூண்டும் பொழுது அவனுக்கு என்ன செய்யணும், விஷ் பண்ணணும். அவனை என்ன செய்யணும்னா சார் அப்படிங்கிற நல்ல ஒரு இது பண்ணணும். அதுதான் மனிதனுடைய வழக்கம். அதுதான் இதில் சொல்கிறது. உன் சகோதரத்தில் திருப்பி கொண்டு போக கடவாய். உன் மாட்டை என்ன செய்யணும், சகோதரத்துக்கு திருப்பி கொண்டு விட்டுரு அப்படின்னு சொல்கிறார். போக கடவாய். அவன் சகோதரனுக்கு சவியமாயிராமல் உனக்கு அறிவுமாயிராமல் இருந்தால், உனக்கு அந்த சகோதரன் அறிவுமா இல்லை, அவன் வேற ஆள், அறிவும் இல்லைனாலுங்களா தூரத்தில் இருந்தாலும் உன் வீட்டுக்கு கொண்டு போய், உன் வீட்டுக்கு, அப்போ தூரத்தில் இருந்தாலும் அவன் மாடுன்னு தெரியும், உன் வீட்டுக்கு கொண்டு போய் உன் சகோதரன் தேடி வரும் மட்டும் உன்னிடத்தில் வைத்து, அவன் தேடி வர மட்டும், அவனுடைய மாடு தான். நம்ம அதில் மனசை வைக்கக்கூடாது. ஒரு பொருள் நம்மளுக்கு ஒருத்தர் கொடுத்துருக்குறான்னா நீங்கள் வச்சுக்கிடுங்கன்னு சொன்னும்போது என்னென்னா உனக்கு சொந்தம் கிடையாது, கொஞ்சம் நாளைக்கு நம்மகிட்ட இருக்கும், பிறகு நான் அவங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும். அதில் அவன் இருதயத்தை வைக்கவே கூடாது. அதில் நாட்டம் அவங்ககிட்ட சொல்லவே கூடாது. இருதயம் சாத்தான் சொல்லுவான், அவன் நீ தான் தந்திருக்கான அப்படி செய்யலாம், அப்படி செய்யவே கூடாது. அவன் பொருள் அவனுக்குரியது. அதான் அவன் தேடி வர மட்டும் உன்னிடத்தில் வைத்து அவனுக்கு திரும்ப கொடுக்க கூடாது. அவன் திரும்பி கேட்கும்போது அவன்கிட்ட கொடுத்துடணும். அதான் வேதத்தின் தன்மை, தேவனுடைய சிந்தையே தான். அப்படியே அவன் கழுதையை குறித்து செய்யக்கூடாது. அவனுடைய கழுதை, அவன் கழுதைனாலும் சரிதான், மாடுனாலும் சரிதான், ஆடுனாலும் சரிதான், அவனுக்குள்ள பொருளை தெரியாமல் போல போச்சுன்னா உன் வீட்டில் வச்சுக்கிட்டு அவன் கேட்கும் பொழுது இது மாதிரி உங்கள் வீட்டில் நிற்குதே எங்கள் மாடுன்னு சொன்னால் கொடுத்துடணும். ஒருத்தர் கோழி ஒரு வீட்டில் போய் அடாகும் போது அவங்க வீட்டில் ரொம்ப நாள் வளர்ந்துடும். அப்போ நம்ம கோழின்னு தெரியும். அப்போ இப்போ என்ன செய்யணும், எப்படி கேட்கும்போது எங்கள் கோழியில் இவ்வளோ நாள் இங்கே கிடக்குதுன்னு சொல்லிட்டு தனக்கு அதை உரிமையை ஆக்கி கொள்ளக்கூடாது. அவங்க கோழி இங்கே கிடக்கு, அவன் கேட்கும்போது கொடுத்துடணும், அதுதான் கணக்கு. ஆனால் அவன் இருதயத்தை வஞ்சித்து அதை வச்சுட்டு தான் கோழி போல் அதை இது பண்ணக்கூடாது, தான் மாடு போல் இது பண்ணக்கூடாது. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்கு. இது சுத்த சுயனம். இது எப்படின்னா சிம்பிளாக விலைக்கு கொடுத்துருக்கிறாரு, அதாங்க அர்த்தம். அப்படியே அவன் கழுதை குறித்து செய்யக்கூடாது. அவன் வஸ்திரத்தை குறித்தும், அவன் கழுதைனாலும் சரிதான், வஸ்திரம்னாலும் சரிதான், அவனுடைய. அப்போ எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். 2-3 சொல்கிறாரு, ஒரே ஓமை தான். ஒரே ஓமை கிடையாது, ஒரே அர்த்தம் தான். அவன் வஸ்திரத்தை குறித்தும் அப்படியே செய்யக்கூடாவா. அவனுக்குள்ள பொருள் அவனுக்கு எனக்கு இருக்குது, எங்கேயோ அவனுக்குள்ள பொருள் என்கிட்ட இருக்கும்போது அவன் கேட்கும்போது அவன் கொடுத்துடணும். அவனுக்கு நீ தெரிஞ்சோடனே இவனுக்குள்ளதான் அவன் கொடுத்துடணும். உன் சௌரத்தில் காணாம போனால் எதையாயிலும் கண்டுபிடித்தே, ஆனால் அப்படியே செய்யக்கூடாது. ஏதாவது நம்மகிட்ட காணாமல் போச்சு, நம்ம வீட்டில் இருக்குன்னா நாங்கள் உங்களுக்குள்ளேன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதுதான் தன்மை. ரோட்டில் ஒரு ஜாமான் கிடக்குன்னா நம்ம எடுத்து நமக்கு தானே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவன் மனசு எவ்வளோ வேதனைப்படும். அதை நேராக அவன்கிட்ட கொடுக்க முடியாட்டாலும் அதுக்கு குறித்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்லேயோ அதுக்கு தகுந்த இடத்துல நம்ம கொடுக்கும்பொழுது அவங்க ஒப்படைக்கணும் அதை. அப்போ என்னென்னா ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் என்ன செய்யணும்னா பார்ப்பார், அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான், இது தெரியாமல் தொலைச்சிட்டான். அவன் கொடுக்கும்பொழுது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், உனக்கு ஆசீர்வாதம் 2 மடங்கு வந்துடும். அதுதான் நம்ம அதில் உள்கருத்து. அப்படியே செய்யக்கூடாது. அவைகளுக்கு காணாதவன் போல விட்டு போகலாது. காணாத அவனுக்கு தெரியலையா, பரவாயில்ல அவனுக்கு தான் தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு உன் இருதயத்தை மலிக்கி விட்டு போகலாகாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் இருதயத்தை சோதித்தருகிற தேவன் என்பதை அப்பொழுது நமக்கு நிரூபணமாகும். உன் சவுனுடைய கழுதையாவது அவனுடைய மாடாவது வழி தப்பி விழுந்து கிடந்ததை கண்டாயானால் அதை காணாத போல விட்டு போகாமல் அதனுடைய கூட அதை தூக்கி எடுத்து விடுவாய். பற்றியா, ஒரு வண்டி அடிச்சுட்டு போகும்போது மாடு படுத்துக்கிடும், அவன் சகோதரன் தான். அப்போ என்ன சொன்னால் அப்போ கூட இருந்து அவன் என்ன தூக்கி விடணும், ஹெல்ப் பண்ணணும். அந்த மாட்டை தூக்கி விட்டு அதை நடக்க பண்ணணும், அவனை செய்யணும். அப்படின்னா ஹெல்ப் பண்ணணுன்னு அர்த்தம். பெரிய இதில் செய்ய வேண்டியதில்லை. போகிற வழியில் அவன் பார்த்து விழுந்துட்டுனா எனக்கு என்னன்னுட்டு போகக்கூடாது. அந்த லேவியன் 5 பேர் போனாங்கல்ல, நம்ம சமாரியா அந்த இது கல்லங்கையில் அமிட்டவங்க 3 பேர் போயிட்டாங்க. அதே மாதிரி போகக்கூடாது. அதெல்லாம் சின்ன ஓமையில் தான் ஆண்டவர் விளக்கி சொல்லியிருக்காரு. அதை அவன் தூக்கி விடணும். அதில் என்னென்னா அதை காணாத போல விட்டு போகலாது, அவனோட கூட அதை தூக்கி எடுத்து விடுவாயாக. புருஷன் அதை தூக்கி விடணும். அப்போ தான் ஆண்டவர் பார்க்குறாரு.
புருஷனுடைய உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷன் தரிக்கலாகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இது ஒரு முக்கியமான வசனம். எப்படின்னா, உன் சகோதரனுடைய கழுதையாவது மாடாவது வழிதோப்பி, அதாவது புருஷன் உடையில ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீன் உடையிலே புருஷன் தரிக்கலாகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அருவருப்புன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன சொன்ன, அந்த காலத்தில் பார்க்கும்பொழுது ஆணுடைய ட்ரெஸ்ஸு தான் நிறைய போட்டு போகிறாங்க. பெண்ணுடைய ட்ரெஸ்ஸை ஆண் போட்டு போகிறதில்ல, ஆணுடைய ட்ரெஸ்ஸை பெண்களை அணிந்து கொண்டு அவங்க போகிறாங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி அது தவறு, தரிக்கலாகாதுன்னு சொல்கிறார், அருவருப்புன்னு சொல்கிறார். மறுதேசத்தினுடைய தரிக்கக்கூடாதுலாம் இருக்குது. அப்போ என்னென்னா, ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா அதான் முக்கியம். அது நீ ஆணுடைய தரிக்காத, ஆண் பெண்ணுடைய தரிக்கக்கூடாது. இது எப்படின்னா சிம்பிளாக சொல்கிறது தான். எப்படின்னா ஒன்றை மாற்றாத நீ அர்த்தம், நீ ஒன்றை விகாரப்படுத்தி காட்டாத. நீ சாதாரண பொண்ணு மாதிரி தான், சாதாரண ஆள் மாதிரி தனக்குள்ள தகுதியான வஸ்திரத்தில் தரித்து கொண்டு போகும்போது தான் இந்த காலத்தில் நல்லது. தகுதி இல்லாமல் பெண் ஆண் ட்ரெஸ்ஸை போடுறது, அரக்கை சட்டை போடுறது, பேண்ட் போடவே கூடாது. அவங்க பைபிள் பிரகாரம் அவங்களுக்கு என்னென்னா ஆடை சுற்றி தான் இருக்கணும் ஒழிய ஒரு காலில் சொருகிறது போடக்கூடாதுன்னு தான் பைபிளில் இருக்குது. அது கொஞ்சம் மனசாட்சிக்கு உள்ளவங்க கடவுளுடைய பிள்ளைகள் அது அடிக்க மாட்டாங்க. அது பேஷன் தானே இப்பொழுதும் சொல்லி அது நம்ம பார்த்து மற்றவங்களாம் பார்த்து அது மழுங்கிட்டாங்க. இப்போ தெரியாது, அந்த காலத்தில் அப்படி இருக்கணும், அப்படி தான் சொல்லுது. அது இந்த தகுதி இல்லாத வஸ்திரம், பெண்களுக்கு தகுதி இல்லாத வஸ்திரம். அதான் ஆண்டவர் இதெல்லாம் சின்னது தான், பெரிய காரியம் இல்லையேன்னு சொல்கிறோம். ஆனால் இதுலேருந்து தான் எல்லாமே இருக்குது. புருஷன் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீன் உடைகளை புருஷன் தரிக்கலாகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். பார்த்தீங்களா, ஆண்டவர் உடனே அதை அருவருக்கிறார். உன்னையா நீ இப்படி மாற்றி காட்டுறா, சாதாரண மாதிரி நடந்தவன எல்லா பொண்ணுங்களும் மாதிரி நீ எதுக்கு ஆண் ட்ரெஸ் அணியணும், அது தேவையில்லைங்கிறார். அப்போ ஆண்டவர் வேதத்தில் சொன்னாருன்னா அது உண்மையிலே நடந்துடும். அது பழைய ஏற்பாடு தான், புதிய ஏற்பாடு தான். வேதத்தில் ஆண்டவர் கூடும் பொழுது இந்த தகுதியான உடை தான் நம்மளுக்கு லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னால், இது மற்றவங்க அதை பார்க்குற அளவுக்கு, மற்றவனுடைய உணர்வுகளை தூண்டுகிற அளவுக்கு, மற்றவனுடைய பார்வையை இது பண்ணுறதுக்கு அவங்க அந்த உடையை அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். இந்த காலம் எல்லாமே மாறிப்போச்சு. ஆனாலும் என்ன செய்யணும்னா, தேவன் பரலோகத்தில் இருக்கார், ஒரே தேவன் தான். அவர் அன்றும் இன்றும் என்றும் எல்லா நாளும் ஒரே தேவன் தான். அப்போ நான் அப்படி சொன்னேன்னா இப்போ இப்படி இருக்கலாம் கிடையாது. தகுதியான உடை உடுக்கணும், அதான் அர்த்தம். பெண்களுக்குடைய உடைய உடுக்கணும், ஆண்களுடைய தரிக்கக்கூடாது. அதே போல் ஆண் பெண்ணுடைய தரிக்கக்கூடாது. ஏன்னா அது மூடிய நீளமாக இருக்கிற அருவருப்பாக இருக்கிறேன்னு பவுல் சொல்வார். சுபாவமே உனக்கு சொல்லலையா, அவங்களுக்கு முக்காடை குறித்து சொல்கிறார். அருவப்பானவர்கள் வழி அருகே ஒரு மரத்திலேயாவது தரையிலேயாவது குஞ்சுகளிலும் முட்டைகளும் உள்ள ஒரு குருவி கூடு தனக்கு தென்படும்போது தாயானது குஞ்சின் மேலாவது முட்டைகள் மேலாவது அடைகாத்து கொண்டிருந்தால் நீ குஞ்சிலுடைய தாயும் பிடிக்கலாகாது. இது முக்கியமானது. எப்படின்னா இது தேவன் தான் பார்க்குறாரு. இயற்கை எல்லாமே தேவன் கையில் தான் இருக்குது. அந்த பறவைகள்லாம் இயற்கையோட தான். குருவி என்ன செய்யணும்னா கூடு கட்டிச்சுன்னா அது என்ன செய்யணும்னா சின்ன காரியம் தான். ஆண்டவர் இதெல்லாம் பார்ப்பார். எப்படின்னா வழி அருகே ஒரு வழியில் போகும்போது ஒரு குருவி கூடு கட்டி இருக்குது, இது இருக்குதுன்னா அதில் முட்டை குஞ்செலாம் இருக்கும்போது நீ அதை ஒன்றுமே செய்யாத அப்படிங்கிறாரு. குருவியை உனக்கு தென்படும்போது தாயானது குஞ்சின் மேலே முட்டைகள் மேலே அடைகாத்து கொண்டிருந்தா நீ அதை குஞ்சியோட தாயை பிடிக்கலாகாது. குஞ்சியோடு சேர்ந்து தாயை பிடிக்கலாகாது. குஞ்சு எடுத்துக்கலாங்காது. நான் ஒரு காலத்தில் இந்த கலெக்டராஜில் பெரிய ஒரு ஆஃபீஸர் வீட்டுக்கு போகும்போது ஒரு சின்ன மரம் தான் அவர் வச்சுருக்கிறாரு. அதில் ஒரு குருவி முட்டை விட்டுருக்கு. அதில் வேறு அந்த ஆக்சுவலாக அந்த மரத்தை வெட்டணும். அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் கேப்பில் இந்த மரத்தை வெட்டான்டான், இந்த குஞ்சு அடகாத்து அது பறக்காட்டின மரம் அந்த மரத்தை வெட்டிட்டு நீங்கள் எப்படி செய்யுங்க போதும் அப்படின்னாரு. அப்போ என்னென்னா அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை, எப்படின்னா குருவி அப்படி செய்யக்கூடாதுங்கிற ஆண்டவர் சுத்த சுவாயினம் கூட. வேதத்தை படிக்காதவங்கனாலும் வேதத்தை அறிஞ்சனாலும் அவங்க இயற்கையின் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க. இயற்கையின் மேலே அவ்வளோ இது பண்ணக்கூடாது. குருவி தானே நம்ம தூர போட்டுறோம். நம்ம வீட்டில் குருவி கூடு கட்டும் பொழுது கூடு கட்டியிருக்கோம், அது கீழே விழுந்து குஞ்சு சத்து அதுக்கு பாதுகாத்து வச்சுக்கிட்டே இருப்போம். திருப்பி இங்கே வராதங்கனாலும் நம்ம அடைப்போம். ஏன்னா அது ஒயாமல் வைக்கலாம் போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு என்னது எரிச்சல் வரும். அப்போ அள்ளி வெளியில் போடுவோம். குருவியை நம்ம தூர போட மாட்டோம். குருவி குஞ்சு கீச்சு சந்தது அது பறக்காட்டை தட்டி அதில் இருக்கும். திருப்பி இங்கே கூடு கட்டாங்க அழுக்காக்கான்னு சொல்லிட்டு மனுஷங்கிட்ட சொல்கிற மாதிரியே அதுக்கிட்ட சொல்லி நம்ம அது இது பண்ணணும். அப்போ தேவன் பார்க்குறாரு, உன் சந்ததி வளரும். அதான்
குஞ்சியோடைய தாயையும் பிடிக்கல, அது குஞ்சியோட சேர்ந்து தாயை பிடிக்கல, குஞ்சை வச்சுக்கிட்டு தாயை போக்க விட்டு குஞ்சை நீ வளர்த்துக்க அப்படின்னு சொல்கிறார். அதில் தாய் விட்டு போட்ட குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம், அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய். பார்த்தீங்களா, அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய்ன்னு சொல்கிறாரு. அப்போ இது சின்ன காரியம்தான், ஆனால் அது உயிர், அது வளருத எவ்வளோ பாசம் இருந்திருக்கும். மனுஷன் மாதிரி தான் அது. அப்போ நம்ம நினைக்கணும், அதை இயற்கையை சிநேகிக்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறார். தாயை போட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாய், அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய், அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்கள் நீடித்திருக்கும். பார்த்தீங்களா, உன் நாட்களும் வருஷம் கூடிரும். அவங்கெல்லாம் 79, 80, 100 வயசு வரைக்கும் போயிடுவாங்க. நாட்கள் பெருகும் நம்ம அப்படி சிநேகிச்சாச்சுன்னா. உன் நாட்கள் நீடித்திருக்கும். நீ புது வீட்டை கட்டினாலால் ஒருவன் உன் மெத்தையிலிருந்து கிளை வந்த நாள் நீ இரத்தப்பழியை ஊட்டின் மேல் சுமத்தி கொள்ளாதபடிக்கு அதற்கு கைப்பிடிச்சுவரை கட்ட வேண்டும். இது ஒரு முக்கியமானது தான். சின்ன காரியம்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இது எல்லாமே இந்த முரட்டு குணங்கள்லாம் மாறி நல்ல குணத்தில் வரங்களுக்காண்டி ஒவ்வொரு சொல்ல. ஒரு வீடை கட்டும் பொழுது மேலே கைப்பிடிச்சவர் கண்டிப்பாக கட்டணும். ஏன்னா கைப்பிடிச்சவர் கட்டாட்ட அவன் கீழே தவறி விழுந்தாச்சுன்னா அந்த இரத்தப்புலி அந்த வீட்டின் மேல் சுமரும், அவன் மேலே சுமரும். அதனால ஆண்டவர் சொன்னார் கைப்பிடி கட்டுங்கிறாரு. சில இடத்துல நான் ஒரு ஃபேக்ட்ரியில் இதெல்லாம் வேலை செய்யும் பொழுது சேஃப்டி கிரில் போடுவேன். சேஃப்டி ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில். சேஃப்டி இன்ஸ்பெக்டர்லாம் வருவாங்க, வந்து பார்ப்பாங்க சேஃப்டியாக இருக்கான்னு சொல்லிட்டு. எப்படின்னா மேலே இந்த 4வது ஃப்ளோர் 5வது ஃப்ளோரெலாம் போகும்போது ஹேண்ட்ரெயில் பண்ணுவோம். சுற்றிலும் ஹேண்ட்ரெயில் பண்ணி கீழே விழுந்துடக்கூடாது. லேபர்ஸ் கீழே விழுந்து அதனால அவனுடைய குடும்பமே பாதிக்கும், அவன் எல்லாமே பாதிக்கும், இரத்தப்பழி வரும். அதனால் சேஃப்டி ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது சொல்கிறது. சின்ன காரியம்தான், ஆனாலும் சேஃப்டியோட ஒரு காரியத்தில் வேலை பார்க்கும் பொழுது நமக்கு பயம் வேண்டியதில்லை. கரண்ட்டில் வேலை செய்யும் போதும் அப்படி தான், பெரிய இதில் வேலை செய்யும் தான். சேஃப்டி ரொம்ப முக்கியம், தன்னுடைய உயிருக்காண்டி முக்கியம். அதுக்கு நான் நினச்சேன்னா ஒரு 25% செலவு பண்ணுவாங்க. அப்படி நாங்கள் சேஃப்டியாக பண்ணி அவன் கீழே விழுந்துடக்கூடாது. அந்த சேஃப்டி இருக்கும். சேஃப்டி இருந்தால் தைரியம் வைப்பான், விழமாட்டான். அப்போ அதெல்லாம் இது சொல்கிறார். பழைய ஏற்பாட்டின் மூலமாக தான் எல்லாமே வந்தது. புது வீட்டை கட்டினாலும் ஒரு மெத்தையிலிருந்து கிளை விழுந்தனால் இரத்தப்பழி உன் வீட்டின் மேல் சுமத்து கொள்ளாதபடிக்கு அதற்கு கைப்பிடிச்சுவரை கட்ட வேண்டும். உன் திராட்சை தோட்டத்திலும் பற்பலமான விதைகளை விதைக்க. இது முக்கியம். உன் திராட்சை தோட்டத்தில் பற்பல விதை விதைக்கக்கூடாது. திராட்சை கொடி அது கனியை கொடுக்கும் பொழுது இது வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அதனால் நீ அப்படி செய்யாத. நான் சில நேரத்தில் வயலில் இப்படி இது இந்த வயலில் அதை போடலாமா அந்த வயலில் அதை போடலான்னு நினைப்போம். இது உள்ள ஊடு பயிர் விடலாமான்னு சொல்லுவாங்க. ஊடு பயிர் ஆகாதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஏன்னா அப்போ நம்ம செய்யும் பொழுது நம்ம வயலில் அப்படி செய்யும் பொழுது மனசில் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கார, நம்ம செய்யலாமான்னு நம்ம யோசிப்போம். ஊடு பயிர் சில இது கூட ஊடையில் வளர்ந்துக்கிடுமா அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். அப்படி பண்ணாதேன்னு சொல்லி பைபிள் சொல்கிறார். பைபிளில் சொல்லுது, திராட்சை தோட்டத்திலும் பற்பலமான விதைகளை விதைக்காயாக. அப்படி செய்தால் விதைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனை தீட்டுப்படுத்துவாய். ரெண்டுமே தீட்டுப்பட்டுப்போம். அதுவும் சரியான பார்க்க முடியாது, இதுவும் பார்க்க முடியாது. திராட்சை செடியை சரியானபடி விலையை வெட்டி விட முடியாது, அந்த பயிருக்கு இது பண்ண முடியாது. அதனால் தீட்டுப்பட்டு போகும். அப்படி செய்யாதங்கிறார் ஆண்டவர். இதெல்லாம் சின்னதுதான், இதை செஞ்சு பார்த்தாச்சுன்னா பெருக்கமான ஆசீர்வாதம் இருக்கும். திராட்சை தொடியே ஃபுல்லாக போட்டுறோம், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. ஒரு இதுனா ஒரே இதை போடு அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் போகல அவங்க, ஆனாலும் போகும்பொழுது இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி முன்கூட்டியே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பித்து கொண்டு வருகிறார். திராட்சை தோட்டத்தின் பலனை தீட்டுப்படுத்துவாய், மாட்டையாவது கழுதையாவது பிணைத்து உலாதிருப்பாயாக. அப்போனா இதெல்லாம் கட்டளை பாயாகன்னு என்ன அர்த்தம்? இப்படிலாம் நீ செய்யக்கூடாதுங்கிற சொல்கிறார். கட்டளை மாதிரி சொல்கிறார். அதாவது மாட்டையும் கழுதையும் பிணைத்து உலாதிருப்பாய். எப்படின்னா மாடு குணம் வேற, கழுதை குணம் வேற. ரெண்டு குணமும் ஒரு நோக்காலில் மாட்டும் பொழுது இது ஒரு பக்கம் போகும், அது ஒரு பக்கம். நீ மாட்டினுடைய குணங்களை அறிஞ்சு உன்னையும் உழ முடியாது. அதனால் ஆண்டவர் அவரே சொல்கிறாரு, ரெண்டும் சேர்த்து பிணைச்சு விழக்கூடாது. மாடுனா மாடை விழு, கழுதைனா கழுதை, ரெண்டு கழுதைனா கழுதை விட்டு விழு. இது வேறு அது வேறு பண்ணும்போது அதோட சுபாங்கள் வேறனால அது சரியான ஃபோர்ஸில் இழுக்காது அப்படின்னு நினச்சி ஆண்டவர் எளிய முறையில் கற்பித்து கொடுக்குறாரு. அதான் சில இதில் நம்ம ஒரு ஆளை ஏன் பண்ணும்போது இவருக்கு இந்த வேலைக்கு லாய்க்கு வரான்னு சொல்லுன்னா அவரை தான் மட்டும் விட வழியே இவன் இப்படி வருவான், இவனையும் அவனே வச்சுக்கலாம்னு சொல்லிக்கிற மாதிரி யோசிச்சேன்னா இவன் அவனை பாலாக்கிடுவான், அவன் இவனை பாலாக்கிடுவான். ஆனால் இவன் குணம் இப்படி, இவனுக்கு கூட வேலை இதை தான் கொடுக்கணுங்கன்னுட்டு நம்ம கெஸ் பண்ணி நம்மளை நினச்சோன்னா இவனுடைய சுபாவம் எப்படி, இவனுக்கு இந்த வேலையை மட்டும் கொடுக்கணும், அவனை சேர்க்கக்கூடாதுங்க நம்ம நினச்சணும். அறிய வேண்டும். சின்ன காரியம் தான் அறிய வேண்டும். மாட்டையும் கழுதையும் பிணைத்து உலாதிருப்பாயாக, ஆட்டு மயிரும் பஞ்சினும் கலந்து வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளாயாக. ரெண்டு நூலும் சேர்க்கக்கூடாது. எப்படின்னா ஆட்டு மயிரும் பஞ்சு நூல். என்ன ஆட்டு மயிருன்னா பஞ்சு நூல் நைஸாக இருக்கும். அதாவது ஆட்டு மயிர்னா ரொம்ப சூடாக இருக்கும், அது வெப்பத்தை கடத்தாது.
அப்படிங்கும்போது ரெண்டும் சேர்த்து உடுக்கக்கூடாது, உனக்கு நல்லதில்லை, உன் சரீரத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறார். ஆட்டும் பயிரும் பஞ்சினும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளாதாக நீ தரித்துக் கொள்கிற உண்மையில் சட்டையில் 4 ஓரங்களையும் தொங்கல் உண்டு பண்ணாங்க. நீ சட்டையை போடும்பொழுது 4 ஓரங்களையும் தொங்கல் இருக்குன்னு சொல்கிறார். ஜிப்பா போடுவாங்க, ஜிப்பா. அப்போ இந்த மாதிரி இருக்காது, ஃபுல் ஹேண்டு மாதிரி இருக்கிறாது. அதில் என்ன 4 தொங்கல் வைக்குன்னு சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிற மாதிரியே சில ஜென்ரேஷன் நடந்தே செய்வாங்க. ஏன்னா அது வேதத்தை கடைப்பிடிக்கிறாங்க அவங்க. ஆனாலும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் தகுதியான வஸ்திரம்னு சொல்லிட்டார் ஆண்டவர். தகுதியான வஸ்திரம் உடுக்கும் பொழுது அதெல்லாம் தொங்கல் தேவையில்லை. உனக்குன்னு நல்லா இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸு தெரிஞ்சுதா, அதெல்லாம் உடுத்துக்க. இது தொங்கல் இங்கெல்லாம் வச்சு வேணே புதிய ஏற்பாடில் சொல்லலை. ஆனால் பழைய ஏற்பாடில் அவன் தொங்கல் உண்டு பண்ணணும்னு சொல்கிறார். ஏன்னா அப்போ ஆணுங்கிறது தெரியனால தொங்கல் 4 முறைகளும் தொங்கல் இருக்குன்னு சொல்கிறார். ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ண ஒருவன் அவனிடத்தில் பிரவேசித்த பின்பு அவளை வெறுத்து, நான் இந்த ஸ்திரியை விவாகம் பண்ணி இவளுக்கு சேர்ந்தபோது கண்ணிமை காணவில்லை என்று அவள் மேல் அவலாதி விஷயங்கள் சாட்சி அவளுக்கு அவதூறு உண்டாக்கினால் அந்த ஸ்திரியின் தகப்பன் அவளை அவனுடைய கண்ணிமை அடையாளத்தை பட்டணத்து வாசல் மூப்பிடத்தில் கொண்டு போக கடவன். அங்கே அந்த பெண்ணின் தகப்பன் என் மகளை இந்த மனிதனுக்கு மனைவியாக கொடுத்தேன், அவளை இடத்தில் வெறுத்து நான் உன் மகளிடத்தில் கண்ணிமை காணப்படவில்லை அவலாதி விஷயங்கள் என்மேல் சாட்டுகிறான். என் மகளின் கண்ணிமைத்தின் அடையாளத்தை இங்கே இருக்கிறது, மூப்பரிடத்தில் சொல்வானாக. பின்பு பட்டணத்து மூப்பர் அவன் முன்பாக வஸ்திரங்களை விரிக்க கடவர்கள். அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அந்த மனிதனை பிடித்து அவனை தண்டித்து இஸ்ரவேல் கண்ணியை அவதூறு பண்ணினால் அவன் 100 வெள்ளிக்காசு அபராதமாக வாங்கி பெண்ணின் தகப்பனுக்கு கொடுக்கடவன். அவளோ அவனை மனைவியாக இருக்க வேண்டும். அவன் தன் ஜீவன் உள்ள அளவும் அவளை தள்ளிவிடக்கூடாது. இது முக்கியமானது. எப்படின்னா ஒரு பொண்ணை நல்ல ஒரு மனிதனுக்கு கெட்டும் பொழுது அவன் என்ன சொன்னால் அவளிடத்தில் ஆவலாது, இவன் இடத்துல கண்ணிமைத்தன்மை காணப்படவில்லை, இவளுக்குள்ள பெண் சுபாவம் காணப்படவில்லைன்னு சொல்லிட்டு அவளை தள்ளிவிடக்கூடாது. அப்படி தள்ளிவிட்டாச்சுன்னா பெண்ணினுடைய அப்பா பட்டணத்து மூப்பரிடத்தில் அந்த அவன்கிட்ட காமிக்கணும் அந்த வஸ்திரத்தை. எப்படின்னா கண்ணிமைத்தன்மை விட்ட இருக்குது, இவன் தான் போய் சொல்லி ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்ட இருந்து அவன்கிட்ட அபதாரம் வாங்கி அவனுக்கிட்ட கொடுத்துடணும். யார் பெண்ணினுடைய அப்பாட்ட கொடுக்கணும். ஆனால் இவளை தள்ளிவிடக்கூட மனையாக வச்சுக்கிடணும்னு சொல்கிறான். அந்த பொண்ணின் கண்ணிமைத்தனை கடப்பட வேண்டிய சங்கதி மெய்ப்பட்டது. ஆனால் இப்படி அவன் இருக்கும் பொழுது அவன் உண்மையிலே அவட்ட அந்த கண்ணிமைத்தன்மை இல்லை, அவன் பெண்ணின் சுபாவம் அவட்ட இல்லாட்டா அவள் என்ன செய்யணும்னா சங்கதி மெய்ப்பட்டதே ஆனால் அது உண்மையிலே இல்லை அப்படின்னு சொல்லி மெய்ப்பட்டதானால் அந்த பெண்ணை தகப்பனை வீட்டு வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து அவள் இஸ்ரவேல் மதிக்கட்ட காட்டை செய்து தகப்பனுடைய வீட்டில் பிரவேசிக்க பண்ணி அவருடைய பட்டணத்து மனிதர் அவர்கள் கல்லெறிய கடவர்கள். இப்படி தீமை நடுவிலிருந்து விலக்கி விட கடவை. பார்த்தீங்களா எவ்வளோ இதாக சொல்கிறார். கல்லெறி சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுகிட்ட உண்மையிலே இல்லைன்னு சொன்னாச்சுன்னா அவள் சொல்லிடணும். சொல்லாமல் அந்த கண்மைத்தன்மை இருக்குன்னு சொன்னான்னா இவன் மேலே ஆவலாதி வரும்பொழுது அந்த பெண்ணை தகப்பனை வீட்டுகிட்ட கொண்டு போய் அவளை கல்லெறிய கொல்லணும். இப்படியே தீமை நடுவிலிருந்து விளக்க கடவா. இப்படி தீமை நடுவிலிருந்து விளக்க கடவா செய்யலை. ஆனாலும் ஆண்டவர் முன்னக்கூட்டி இதெல்லாம் சொல்ல, இப்படி தீமை உன் இடத்துலேருந்து விளக்க கடவாய். அப்படி இது மாதிரி காரியங்கள் உங்கள் இடத்துல காணப்படக்கூடாது. உண்மைன்னு சொல்லணும், பொய்ன்னு சொல்லணும். அதுக்கிட்டே நம்ம நெருங்க வேண்டியதில்லை. பொய் நமக்கு தேவையில்லை. உண்மையே சொன்னாச்சுன்னா திருப்பி எப்படி என்ன பொய் ஒரு நாள் என்ன செய்யும், அது பொய்ன்னு விளங்கும். அப்போ தான் அவங்கள கல்லெறிஞ்சு கொல்லணும். அதுக்கு தட்டியும் அவன் பொய் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்க தட்டியும் அவனை வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். திருப்பி அவன் உண்மையிலே பொய் தான் அவள் சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் அவளை கல்லெறிஞ்சு கொல்லுன்னு சொல்லி எவ்வளோ சட்ட திட்டமான்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஸ்திரியுடைய ஒரு சனிக்கு கண்டுபிடித்து விட்டால் அந்த ஸ்திரியை சனித்த மனிதனை அந்த ஸ்திரீகள் சாக வேண்டும். இப்படி தீமை ஸ்திரியிலிருந்து விளக்க வேண்டும். அதோ புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரியோடு ஒருவன் சைனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் ஒருத்தனுக்கு நியமிக்கப்பட்டும் பொழுது இன்னொருத்தன் போய் அவங்கள்ட்ட சைனித்தான்னா சைனித்த மனுஷனும் அந்த ஸ்திரியும் இருவரும் சாக வேண்டும். நீ ஏன் உனக்கு விவாகத்துக்கு நியமிச்சாச்சு, நீ திருப்பி தவறான காரியங்களை செய்யும்போது 2 பேரையுமே கல்லெறிஞ்சு கொல்லுன்னு சொல்கிறார். இருவரும் சாக வேண்டும். இப்படி தீமை இஸ்ரவேலிருந்து விலக்க கடவா. இப்படி தீமையை விலக்கி இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஒன்றுமே பண்ணாத. நீதியாக செய்யணும். ஆண்டவர் சுத்த நீதியை ஒவ்வொருத்தரும் தந்திருக்காரு. ஒவ்வொருத்துக்கும் சுத்த சுவாயின குணத்துக்கு தந்திருக்கிறார். நம்முடைய நீதி கந்தலானது தான். ஆனாலும் நம்மளோட மாய்மாலங்கள் ஆகாது. தேவன் நம்மளோட பார்த்துக்கிட்டே இருக்கார், இதயத்தை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கார். உண்மைன்னு சொன்னாச்சுன்னா ரைட்டாக போயிடும். கன்னியான ஒரு பெண் ஒருக்கு நியமிக்கப்பட்ட மற்றொருவன் ஊருக்குள்ளே கண்டு அவளோட சயனித்தால் அப்போது அந்த பெண் ஊருக்குள்ளே இருந்த கூர்க்கலிடாமல் அந்த மனிதன் பெண்ணனுடைய மனைவியை கற்பழித்த நாள் இருவரையும் அப்பட்டணத்து வாசலுக்கு முன்பாக கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிய கடவீர்கள். இப்படி தீமை உன் நடுவிலிருந்து விலக்க கடா. இப்படி தீமையான காரியங்கள் அவதூறான காரியங்கள் உண்டா ஒன்றுமே இருக்கக்கூடாது. அவங்க தீமை நடுவில் விலக்க கடவை. கல் எறிஞ்சு தான் கொள்ளுன்னு சொல்கிறார். ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணை வெளியிலே ஒருவன் கண்டு பலவந்தமாய் பிடித்து அவரிடத்தில் சைனித்தே ஆனால் அவனை சைனித்த மனிதன் மாத்திரம் சாக கடவன்.
ஒருத்தனுக்கு தெரிஞ்சு ஒருத்தனுக்கு ஞாபகப்பட்டிருக்கும்போது இவன் போய் அவட்ட சைனிச்சாச்சுன்னா அவள் கூக்குரல் இடக்கூடாதான். கூக்குரல் இட்டாச்சுனால அவன் மேலே தப்பு இல்லை. இவனை என்ன கல்லெறிஞ்சு கொள்ளணுனார். பொண்ணுக்கு ஒன்றும் செய்யலாக, அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே செய்யாது. அவள் ஏற்கனவே கூக்குரலிட்டா, என்னை இது மாதிரி அவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லி கூக்குரலிட்டு சொல்லும்போது அவன் என்ன அவனை தான் கல்லெறியணும் அப்படின்னு சொல்கிறார். பொண்ணுக்கு ஒன்றும் செய்யலாகாது, பெண்ணின் மேல் சாவுக்கு எதுவான குற்றம் இல்லை. இந்த காரியம் ஒரு மற்றொரு மேல் எழும்பி அவனுடைய ஜீவன் வாங்கினது போல் இருக்கு, அவனுடைய ஜீவனை வாங்கினது போல் இருக்குன்னு சொல்கிறார். வெளியிலே அவனை கண்டுபிடித்து நியமிக்கப்பட்ட பெண் அப்போ கூக்குரலிடும்போது அவளை காப்பாற்றுவார்கள். இல்லாமல் போயிட்டு காப்பாற்றுவார் இல்லை, அவன் கற்பழிக்கப்படும் போது காப்பாற்றுவார் இல்லைன்னா உண்மைன்னு தெரிஞ்சும் பொழுது கோர்ட்டு நியாயந்திருக்கும் பொழுது என்ன செய்யணும்னா அவன் நினைச்ச கல்லெறிஞ்சிக்கணும், கொல்லணும். இதை வச்சு தான் எல்லாமே கோர்ட்டு சட்டங்கள்கிட்ட எல்லாமே உள்மறைவு அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் மட்டும் நம்ம வேதத்தில் லேசாக போட்டிருக்கோம். ஆனால் இப்போ வரப்போகிற காரங்கள் பெரியனால இதுக்கு தான் எல்லாமே இருக்குது, எல்லாமே சுத்த நீதியாக இருக்குது. நியமிக்கப்பட்ட கன்னிஸ்திரி ஒரு பெண்ணனை கண்டு அவளை பிடித்து அவளுடைய சைனிக்கையில் அவளை கண்டுபிடிக்கப்பட்டால் அவளுடைய சைனித்த மனுஷனும் பெண்ணின் தகப்பனும் 50 வெள்ளிக்காசை கொடுக்க கடவன். அவன் அவளை கற்பழித்தபடினால் ஒரு பெண்ணை ஒருத்தனுக்கு நியமிக்கும் பொழுது இவன் போய் அவளை கற்பழிச்சாச்சுன்னா அவள் கூக்குரிடும்போது கண்டுபிடிச்சாச்சுன்னா 50 சேக்கல் வாங்கி அவனை கல்யாணம் அவனுக்கே தான் கட்டி வைக்கணும். அவளுடைய சைனித்த மனிதன் பெண்ணுக்கு தகப்பன் 50 வெள்ளிக்காசை கொடுக்கடவன். அவளை கற்பழித்தபடினால் அவள் அவனுக்கு மனைவியாக இருக்க வேண்டும். அவன் உயிரோடு இருக்கும் நாளும் அவளை தள்ளிவிடக்கூடாது. அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவளை தள்ளிவிடக்கூடாதுன்னு சொல்லுது. எல்லாமே இந்த காலத்தில் மனுஷனுக்கு இயற்கையாகவே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவன் தவறு செய்யும் பொழுது தெரியும், தவறு என்னதுன்னு தெரியும். அப்போ நம்ம தனக்குன்னே ஒரு நியாயப்படுத்திக்கிட்டு சில இதெல்லாம் பண்ணக்கூடாது. தேவ நீதி இப்படி இருக்குது, தன் மனது நீதி இப்படி இருக்குது, நான் தேவனுடைய வசனத்தின்படி சரியாக இருக்குது, நான் ஒரு நியாயத்தின்படி சரியாக இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு ஆண்டவர், சுத்த சுவாதனம் கொடுத்துருக்காரு. அப்போ நாம் நினச்சோன்னா அதை கண்டுபிடிச்சு நம்ம மேலே தவறு இருக்குது, நம்ம இப்படி செய்து தவறுன்ட்டு உணர்ந்துட்டான்னா இந்த மாதிரி தீமை ஒன்றுமே நடக்காது. இஸ்ரவேலில் அப்படிப்பட்ட காரியம் ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளோ எளிய முறையில் வேதத்தில் நம்மளுக்கு எழுதி வச்சுக்கார் பார்த்தீங்களா. இதுதான் பெரிய கோர்ட்டு, மற்ற எல்லாமே இதில் தான் போயிட்டே இருக்கும். எல்லாமே இதாகி போச்சு, எல்லாமே மறைஞ்சு போச்சு. ஆனால் வேதம் மட்டும் என்ன ஒரு நாளும் மறையாது. நம்ம இப்படி அறிஞ்சிக்கிடும் பொழுது தீமை நம்ம இடத்துல ஒட்டாதபடி நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். தீமை ஒட்டும், தீமை பலவந்தமாக சில நேரத்தில் ஒட்டும். அதை நம்ம என்ன சொன்னோம் உணரணும். உணர்வுள்ள இதயத்தை தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு உணர்வு வந்துச்சு. இந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம செயல்படவே மாட்டோம். அந்த யோசேப்பை போல அந்த மாதிரி காரியத்தில் நம்ம என்ன செய்யணும், நம்மளை தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது. அதான் தீட்டுப்படக்கூடாதுங்கிறக்காக ஆண்டவர் இப்படி சொல்கிறார். ஒருவனும் தகப்பனுடைய மனைவியை சேரலாகாது, தன் தகப்பனுடைய மானத்தை வெளிப்படுத்தலாகாது. பார்த்தீங்களா, தகப்பனுடைய மனைவி தகப்பனுக்கு 2 மனைவி இருக்கும். பழைய ஏற்பாட்டில் 2-3 மனைவி கட்டிக்கலாம், சில மார்க்கத்தில் 2-3 மனைவி கட்டிக்கலாம். நம்ம கிறிஸ்தவத்தில் மாத்திரம் கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு நம்ம மனைவியாக இருக்கிறோம். அவரே நம்மளுக்கு நினச்சனா புருஷன் மெய்யான மணவாளனாக இருக்கிறார், நாம் மணவாட்டியாக இருக்கிறோம். அதனால் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் சொல்லணும். ஆனால் காலம் மாறும் பொழுது அவங்க என்ன செய்யனா தனக்குன்னே ஒரு மனைவி கண்டடைவான், நன்மையானதை கண்டடைவான் இருக்குது. நம்மளுக்கு சூழ்நிலை மாறும் பொழுது எல்லாமே என்ன செய்யணும், ஆண்டவர் உனக்கு ஆண்டவர் எல்லாத்தையுமே தியானிக்கக்கூடிய மனசு பக்குவத்தை கொடுத்துருக்காரு. அதன்படி நம்ம என்ன செய்யணும். இது என்ன செய்யணும், ஒருவனுடைய தகப்பனுடைய மனைவியை சேரலாகாது. இவன் என்ன செய்யணும், தன்னுடைய சித்தியை போய் இவன் என்ன செய்யணும், பலவந்தம் பண்ணக்கூடாது, அவள் இடத்துல சேரக்கூடாதுன்னு சொல்கிறார். எல்லாமே ஆண்டவர் முன்னக்கூட்டியே சொல்கிறார். ஒருவனும் தகப்பனுடைய மனைவியை சேரலாகாது, தன் தகப்பனுடைய மானத்தை வெளிப்படுத்தலாக. தகப்பனுடைய மானம், அதாவது அந்த நோவா திராட்சை ரசம் குடிச்சிருக்கும் போது சேம் காம் யாபேத்து, அதாவது சேம் காம் இருக்கான் பார்த்தீங்களா. தகப்பனுடைய மானத்தை அவன் நினைச்சான்னா தன்னுடைய 2 சகோதரத்தை சொல்கிறான். அந்த ஒரு காரியம் அதில் மறைஞ்சிருக்குது. அப்பொழுது அவன் பலவந்தமாய் தன்னை அப்படி செய்யும் பொழுது அவங்க அதாவது சேமும் யாபேத்தும் பின்னால் ஒரு துணியை போட்டு மூடுறாங்க. ஏன்னா அவன் குடிச்சிட்டு தவறானது செய்கிறான் நோவா. அப்போ ஆண்டவர் அந்த காலத்தில் என்ன செய்யறா, காம் அவன் சபிக்கப்பட்டவன், அவன் அடிமைக்கு அடிமையாக இருப்பான்ங்கிறார். இப்போ காமுடைய சந்தை தான் பெருகிட்டு உலகத்தில். ஆனால் நான் சபிக்கப்பட்டது, இந்த பூமி சபிக்கப்பட்டது காமின் மூலமாக தான் அந்த சந்தை வந்ததுனால நோவுக்கு இடத்துல ஒரு சின்ன வித்து வந்தது. ஆண்டவர் சுத்தமான வித்து தான் இது வச்சிருந்தார். ஆனாலும் ஒரு ஒட்டு வித்து வந்ததுனால அந்த வித்து வந்ததுனால காம் தவறு செய்கிறதுனால அதனால் அந்த வித்து பெருகிட்டு இப்போ நம்ம காமுடைய சந்தை தான் என்ன செய்யணும்னா
ஏன்னா மற்ற காரியங்கள்லாம் ரொம்ப இதாக பண்ணுவாங்க, ரொம்ப இதெல்லாம் செய்வான். அதனால் என்ன செய்யணும், வித்து வந்ததுனால நம்ம பாவத்துக்குள்ளானோம். இவங்க போக்குறது தான், அதாவது பொல்லாங்கான உண்டாது தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல உண்டாது. நான் அவனும் பொல்லாங்கான உண்டானது தான். இப்போ என்ன, தகப்பனுடைய மானம் சித்திகிட்ட பிரவேசிக்கும் பொழுது தகப்பனுடைய மானத்தை சொல்கிறார். ஒருவனும் தன் தகப்பனுடைய மனைவியை சேரலாகாது, தவறு செய்யக்கூடாது. ஒருத்தனுக்கு ஒருத்திங்கும் பொழுது தன்னுடைய தன் மனதை ஒரு நிமிஷம் கூட திருப்பக்கூடாது. அவனை மனைவி மேலே தான் அவனுக்கு பிரியமாக இருக்கணும் ஒழியா மற்றவங்க மேலே இதயத்தை வைக்கக்கூடாது. உலக மனுஷர்கள் எப்படி இருந்தாலும் சரி தான், அது பைபிள் வசனங்கள் நிறையா இருக்குது, நிறையா பேசலாம். ஆனாலும் நம்ம இருதயத்தில் ஆண்டவர் சுத்த சுவாயனை தந்திருக்கிறார். ஒரே மனைவி ஒரே புருஷன் 2 பேருக்கு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மனநிலையை பார்த்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தகப்பனுடைய மனைவி சேரலாகாது, தன் தகப்பனுடைய மானத்தை அவன் வெளிப்படுத்தலாக. தகப்பனுடைய மானத்தை வெளிப்படுத்த வெளியே சொன்னால் அசிங்கம் சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. தவறுகள் செய்யக்கூடாது. அப்போ தான் அவன் நித்தியத்துக்குள்ளே போக முடியும். பரலோகத்துக்கு போனால் இந்த மாதிரி காரியங்களும் செய்யக்கூடாது. இவங்க காணாத தேசத்தில் போனால் இப்படிலாம் செய்யக்கூடாது. ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற பரிசுத்தம் நீதி உள்ள ஆண்டவரே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய் நன்றி நேரத்தோடு துதிக்கிறோம். உடைய வசனங்கள் ஆம் என்று இருப்பதற்காய் கோடி தோத்திரம். இந்த வசனத்தில் ஆண்டவரே எங்கள் உட்பிரவேசிக்கிறேன், நாங்கள் மகிழ்ந்திருக்க கிருபைதாரம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. வேதத்தை நாங்கள் தடவியாயிலும் கண்டுகொண்டு உண்மையில் மகிழ்ந்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. எசப்பா, நீங்கள் நேற்றும் இன்று என்று மாறாதவர். நீங்கள் பரிசுத்தர் அப்பா. துதிக்கு 1000 நாவல் இருந்தாலும் போதாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.